நான் இப்போ சும்மா ஒன்று பாடுற ரிப்பீட் பண்ண முடியுமா பார்க்குறீங்களா? கேன் யூ டு தட்? ஏன்னா வழக்கமாக பாடிட்டு அப்புறம் நன்றி சொல்லிட்டு கிளம்புறதுலாம் கொஞ்சம் அது நல்லா ஜாலியாக இருக்கு. அவரையும் என்னமோ விவரமாக பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால மைட் அஸ் வெல். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. வாங்க பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. நல்ல வாழ்க்கை நான் பாடுறேன். நாலு பேர் மட்டும் பாடுறீங்க எல்லாரும் சரி, ஓகே, நானும் பாடிட்டுமா? இட்ஸ் கெட்டிங் a little embarrassing. அறிவான் கண்மணியாய் புரியாத என்னையாய் புரியாது முடியாது நம்முடைய அறிவான் கண்மணியாய் புரியாத என்னையாய் புரியாது முடியாது நம்முடைய ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு, உன் ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு. அடங்கா சக்தி ஒண்ணு சாமியாடுது, தொடங்கா புள்ளி ஒண்ணு புது பயணம் போகுது. அறியாதா கண்மணியே புரியாத என்னையே பொய்யாது முடியாது கிங்ஸ்லி என்னோட ஃப்ரெண்ட் கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் கூட பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்து சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி கரெக்டாக சொன்னான், மஜா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாய்ச்சாரா, பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் இருந்தாரு. ஸோ வெளியே போய் வந்து ஹிந்தி ஃபிலிம் போயிடன்னு கூப்பிட்டு ப்ரமோஷன் மட்டும் ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்காரு அப்படின்னு கலாச்சாரம் அப்படின்னு சரி ஓகே. அண்ட் தென் அப்படியே ஐடியா வந்து நல்ல படம் ஐடியா வந்து அது ஆல்மோஸ்ட் 14 years back, and here we are. So, and it would not have been possible. It would not have been possible without my writing team, Anand, Manoj, and producer கிட்ட வந்து ஒருத்தர் என்ன கூட்டின்னு போனார். என்னடா நீ பெங்களூர்ல இருக்க, எனக்கு தெரியாது. ஆமா தல, நான் பெங்களூர்ல இருக்கேன் அப்படின்னா என்ன, ஹொம்பல் ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம், நம்ம கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவர் கூட்டு போனாரு. அங்க போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு, உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கானா? நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு லவ் பண்றான் ஒரு பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கத்துக்கணும், அவன் தான் சொன்னேன். ஓ செம்மையா இருக்கு சார், செம்மையா இருக்கு சார், இதே பண்ணலாம். பட் அது பண்ணல, வேற பண்ணிருக்கோம். யூ வில் see. So thank you Vijay for making this happen. Thank you so much. Yeah. And also I want to thank Shankar Anna, if you're there. He's there, la? Yeah, for supporting me in and making me believe that நீ கிரியேட்டிவ் பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்றேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Okay, I think I shouldn't waste too much time. I'm very happy that எங்க அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு, முடியல. So I'm very happy that my 86-year-old father and my 80-year-old mom are here. I'm very, very happy. அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணாங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக. Anyway, I'm not important in this event. விழா தலைவன் Sean Golden, please give him a big hand. Before I call him on, do you have 10 seconds? Can I talk about? அதுக்கப்புறம் yeah, okay. So
ஷான் பவுண்டனை வந்து நானும் வந்து 2 பேரும் வந்து சாரி ஷான், நாங்க 2 பேருமே லூஸு. இந்த 2 லூஸு சேர்ந்து வேலை பண்ணா என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்க ஐ திங்க் யூ வில் நோ சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் கிரேசி ஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மீடியாக்ரிட்டி. ரொம்ப பேசிட்டோம். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குவிக் Q&A ஏதாவது கேள்விகள் இருந்தா சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல சார். Why the title Raghutatha? Why not? ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. எங்க பாஜிராஜ் சார் படம் எக் கவுமே எக் கிசான் ரகுதாத்தா, ஹிந்தி கத்துக்கணும். வேற என்ன இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்? கரெக்டா? ஓ, நீங்க கோபமா கேட்டீங்கன்னு நினைச்சுன்னா எதுக்கு ரகுதாத்தா எதுக்கு அப்படி கேட்டா அவரு பாட்டி பாட்டி யாரு? தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன். பாட்டியிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா அதான் MS பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க சார். பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல. பாட்டி இல்ல. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்க வந்து இங்க இருக்க தமிழர்களை சொல்றீங்களா இந்தி வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுங்க இப்படி பண்றாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்க இப்போ ஹிந்தி சொல்றீங்கல்ல, இந்த வெளியில வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தி பத்தி இல்ல, ஹிந்தி திணிப்பு பத்தி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணா நீங்க ஹிந்தி கற்றுவாங்க, சைனீஸ் கற்றுவாங்க, ஜாப்பனீஸ் கற்றுவாங்க, அவங்க இஷ்டம். பட் ஆனால் வந்து திணிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1938 போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது, எந்த மொழியிலும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை. இந்த படம் திணிப்பு பத்தி. ஓ, ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஏன் அப்படி மாட்டி விடுறீங்க? இல்லை ஆதரவான்னு கேட்க வேண்டாம். இல்லை நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை. அவங்க வந்து எப்படி நடிச்சாங்க, நிறைய ரீடேக் பண்ணாங்களா, எந்தெந்த எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்? நான் என்ன சொல்றேன் கீர்த்தி? No, to be honest, she's look, startingல வந்து அவங்க 2 பேரும் தெரியாது. So initially it was like very professional, but she became a friend, I think, second schedule இருந்து. And she's a wonderful actor who makes her co-stars also very என்ன சொல்றது, comfortable and அதானே சொல்ல சொன்னீங்க? No, jokes apart, she's a fantastic actor. I mean, I don't have to say it. அவங்க already prove பண்ணிட்டாங்க. And also it's 10 years of Kirti, no? Can you have a big round of applause for that? Thank you. சார், கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ இந்தி படம் நடிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க? கீர்த்தி சுரேஷ். சரி, இதுல வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி எதிர்க்கல, அதான் இல்ல, இந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஆம்பளை வருஷத்துல நடிப்பாங்க. அப்ப அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையா அதுதானே, ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க, திணிப்பு எதிர்த்து. ஹிந்தி திணிப்பு இது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்கு? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கத்துக்கிட்டே, அது ஹிந்தின்னு இல்லை எதை. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ சொன்னா வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். வந்துச்சு சார். விட்டுறாங்க சார். உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர்ப்பிடிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, திமுக ஆபீஸ், அது பக்கத்துலயே நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா எதிர்ப்பு வருமா? அந்த மாதிரி சீன்கள் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க.
ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ப்ளஸ் ஆல்சோ அவர் நம்ம உதயநிதி சார் கூட அதானே சொன்னார், அவரே சொன்னார். இதே கேள்வி தான் யாரை கேட்டாங்க அவரை, நீ என்ன அது வெரி குட், கேன் யூ ஹேவ் a big round of applause for him. ஓனிட்டு வந்து கலாய்க்கிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்ல அவர் சொல்றத நானும் சொல்றேன். ஸோ எனிவே தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? ஹலோ மிஸ்டர் சுமன், ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. Correct. சோ டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர், அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைடுல இருந்து? இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசர் ஓட ஐடியாவே அதுதான். இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது. அது வந்து என்ன பண்ணணும், இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டர்ல, இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு. இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், அதனால மன்னிக்கும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரகு தாத்தா ஆடியோ லான்ச், இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க. சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சுருவாரு, அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு, பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும். அவர் ஒரு டவுட்லயே பார்ப்பாரு, என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாயான்ட்டு. ஆக்சுவலா அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசிட்டு சொன்னேன், முதல்ல எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை, ஸோ இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது, இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் அந்த விஷயத்துல சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது. ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ இன் ரகு தாத்தா. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க? அண்ட் உங்களோட டெபியூ டைரக்ஷன்ல நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. we have to give it to him. Thank you சுமன், thank you. And விஜய், thank you so much. விஜய் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ, தே கிரேட். அண்ட் உங்களோடலையும் ஹொண்டாலே தமிழுக்கு வருது, அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ விஜய். அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிரகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா. தேங்க்ஸ் டு ஹொண்டாலே ஃபில்ம்ஸ். அப்புறம் ஷான், இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது. அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜானர் இருக்கும். ஒன்று ஒரு ரெகுலரா இருக்கும், ஒன்று ராக்கா இருக்கும், ஒன்று ஒரு கானா பாட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் ஜென்ரல். தேங்க்யூ ஸோ மச் ஷான். இதுல எனக்கு அவர் இப்ப பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் அதுதான் விஷுவல் காட்டுறோமா? Yeah, okay. I think they should, because it's a very sweet song. So yeah, thank you Sean, thank you so much. யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகா இதன் ஒர்க் பண்ணியிருக்கேன். This is the second time. அது வேற கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு படம். And this is entirely different. So இதுக்கு வேற மாதிரி ஒரு கலர், வேற மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க. And it's always nice to have a woman in the team. And we have a woman DOP. அவங்களுக்கு thank you so much Yamini. And Ria, thank you so much. Thank you Ria.
So we have a lot of women in the team. அதுவே ரொம்ப ஒரு empowering-ஆன சந்தோஷமான விஷயம். அது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. Thank you Ria and thank you Purnima. Purnima did the costumes for the entire film and Shruti Manjari did my costumes. Thank you so much Shruti. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. And apart from that all the actors நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் because I don't want to miss anyone. And yes T.S. Suresh sir editor our where is he? Oh hi என்ன சார் ஆச்சு? ஓகே அப்புறமா கேட்குறேன் சாரி. ஓகே ஸோ he was there ஷூட்டில் இருந்தார் சார். தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் நம்ம காஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை, அவர் இங்கே வந்திருக்கணும். மிஸ்ஸிங் ஹிம். அவர் என்னை பொம்மான்னு தான் கூப்பிடுவார். இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ், டைமிங் சென்ஸ், அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ், டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில். இட் இஸ் அ காமெடி ரைட். இட்ஸ் அ காமெடி ட்ராமா. அண்ட் படத்தை பற்றி அதான் அவங்க சொன்ன ஆல்ரெடி சொல்லிட்டாரு. பட் நானும் சொல்லிடுறேன், ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான். பேபி ஜான் வருது, டிசம்பரில் ஹிந்தி படம் வருது, இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது அது என்னது, இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான், பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லாக கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி. இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், பெண்கள் மேல இருக்கிற திணிப்பு. அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். திஸ் இஸ் அ மேட் ரைட். திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா. போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் all my other actors, Ravindra Vijay, I had a great time working with you. Thank you Ravindra. பயங்கரமான பெர்ஃபார்மர். அவர் ஃபேமிலி மேன்லேயும் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. பட் நான் அவர் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். I had a great time. Thank you. I think nobody else could have pulled it out other than you. You pulled it off great. Thank you Vijay. And Devdashni ma'am கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி, பயங்கர ஃபன். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இன் த ஃபிலிம் ஃபார் மீ. இந்த ஃபிலிம் படத்தில் தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஸோ அண்ட் நைஸ் டைம் வித் யூ மேம். ஸோ எனக்கும் நாங்களும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யூ. சார் ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனந்த் சாமி சார். அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில். பட் ஓகே சரி, ரொம்ப சொல்லக்கூடாது சரி. அண்ட் ராஜீவ் பிரதர், அவர் என்னோட பிரதர் படத்தில். அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன்டு ட்ராமா, ஹீஸ் ஆல்சோ இன்டு கொஞ்சம் டீச்சிங். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்புக்கு போகிற டைமில் அந்த சும்மா ஒரு 1 day ஆக்டிங்லாம் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன். ஸோ வி கோ பேக் வே பிஃபோர். ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன், ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட். அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபனி சார். அண்ட் மேம் ஜானகி மேம், தேங்க்யூ மேம். மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை,
கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் பானு இஸ்மத் பானு தெறிக்க விட்டுருக்காங்க படத்துல. ஒரு கடைசியில ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போ, ஆனா ஐயோ அந்த சீனை டப்பிங்ல பார்த்து நான் விழுந்து சிரிச்சேன். ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை. அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க, ஆனா பின்னாடி அவங்க வர்றாங்க. அண்ட் நம்ம மிப்பு இஸ் நாட் யா, மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் முகேஷ் அவர் ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்புவும் முகேஷ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும். அண்ட் ஷெங் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷெங் தேங்க்யூ. அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர், அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ அவர் நடிச்சு கொட்டிருக்கான்னு சொல்லலாம். அண்ட் who else? ஆத்ரா மேம் கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன். ஸோ அவங்க கூட பாம்பு செட்டை நடித்தேன். அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ pretty much சுமன் இயக்குனரை மறந்துட்டேன், மன்னித்து விடுங்க. இல்லை I've saved the best for the last. Okay. So எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் சுமன் பேசிட்டேன் நான் உனக்கு. ஓ கேமியோ, யா நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கரமான கேமியோ இது. அது ஆக்சுவலா டீசர்லயே இருக்கு அந்த கேமியோ. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அது கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. சரி, நம்ம இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம். அந்த டீசர் இன்னொரு ப்ளே பண்றோம். சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சுமன் வந்து ஐயோ அது யாரும் பார்த்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு, நான் மாட்டி விட்டேன். அண்ட் டயலாக்ஸ் மனோஜ், தேங்க்யூ மனோஜ். அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. டைரக்ஷன் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும், அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ட்ஸ், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். அவங்க எல்லாரும் எல்லாமே நடந்திருக்காது. யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. இது எல்லாரும் சேர்ந்து, எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். படம் August 15th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாம போய் பாருங்க. யூ வில் ஹேவ் மேட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேன் ஐ ஹேவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? தேங்க்யூ.